Hi students, welcome to the KLAS Academy. So, video பல நிறைய மனமாத டிக்கெட்ஸ் திலக். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இது குறிப்பா பிஇ டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மிக முக்கியமான வீடியோ. ஓகேவா? ஸோ மஸ்ட் வாட்ச் வீடியோ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே உங்களோட அந்த இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்க, நீங்களும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? யூ ஆர் ஆல்சோ எம்ப்ளாய். என்னன்னா ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஆஸ்பிரண்ட். ஓகே, ஆஸ்பிரண்டா இருக்கிறப்ப நம்மளோட கெரியர்ல அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்க்கு உள்ள இறங்கிட்டாலே நீங்க படிக்கிறதுக்கு வேலைக்கு போற வரைக்கும் நீங்க ஆஸ்பிரண்ட் தான். இப்ப வேலை போற வரைக்குமே நம்ம பணி வந்து ஆஸ்பிரண்ட் தான். அப்ப ஆஸ்பிரண்டா நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோ. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் MAWS இன்டர்வியூக்கு கிளியர் ஆயிருந்திருப்பீங்க. ஓகே, சோ எல்லாருமே இன்டர்வியூ போயிட்டு இருப்பீங்க. ஓகே, இன்டர்வியூ கிளியர் ஆகாம இருக்கிறவங்க அடுத்த TNPSC ஏஇ எக்ஸாம் இருக்கு, திரும்ப JDO மாடல் இன்ஸ்பெக்டர் அப்படி எக்ஸாம் இருக்கு. ஆனா எல்லாமே உங்களோட எக்ஸாம் கமிட்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு நவம்பர் 15. ஓகே, இதுதான் ஒரு மாசத்தோட முடிய போகுது. எல்லாமே நல்லா படிச்சிட்டீங்க, எல்லாமே அந்த எக்ஸாம் நல்லா தான் பண்ண போறீங்க. இட்ஸ் ஓகே. ஆனா அந்த நவம்பர் 15க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னா இங்க கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ நீங்க நவம்பர் 15 வரைக்கும் எல்லாரும் நல்லா படிப்பீங்க. ஓகே, ஆனா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவீங்க. திரும்ப அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்பமீன் எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனா இப்ப நான் நவம்பர் 15 கட் பண்ணா நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போற கமிட்மெண்ட்லாம் விட்டுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருமே என்ன சொல்லிக்கிறேன்னா நவம்பர் 15க்கு அப்புறம் நீங்க எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் மோசமா இருந்ததுன்னா நீங்க ஒரு வேலைக்கு சேர்ந்துருங்க, பிரைவேட் வேலைக்கு ஏதோ கிடைக்க வேலைக்கு சேர்ந்துங்க, சேர்ந்துட்டே படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப நம்ம நவம்பர் 15க்கு அப்புறம் நம்ம கையில ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கான கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. அது என்ன ஏதுங்க வீடியோல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வேல நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? RRB ALP அப்படிங்கிறதுக்கு டேட் வந்துருச்சு. RRB டெக்னீஷியனுக்கும் டேட் வந்துருச்சு. NTPCக்கு இன்னும் டேட் வரல, ஆனா அப்ளிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம். RPFக்கு டேட் வந்துருச்சு, JEக்கு டேட் வந்துருச்சு. ஓகே, இல்ல JEக்கு BE டிப்ளமோ படிச்ச எல்லாருமே எலிஜிபிள். ஓகேவா? JEக்கு BE டிப்ளமோ படிச்ச எல்லாருமே எலிஜிபிள். இன்னும் கொஞ்ச நாள்ல JE எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? RRB JEக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் இருக்கு. அது CBT 1. அதுக்கப்புறமா திரும்ப CBT 2 இருக்கு. CBT 2 வர அடுத்த வருஷம் ஆயிரும். ஓகேவா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் ECE க்கு கண்டிப்பா அந்த டெக்னீஷியன் எக்ஸாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ECE BE டிப்ளமோல ECE படிச்சவங்களுக்கு RRB டெக்னீஷியன் இருக்கு. RRB டெக்னீஷியன் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, RRB டெக்னீஷியன் கொஞ்ச நாள் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 மாசத்துல நான் சொல்ற எக்ஸாம் எல்லாமே 1.5 மாசம் தான் இருக்கு. என்னன்னா நீங்க அந்த JDO அந்த MBA எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்லாம் ஒரு 15 நாளே ஒரு மாசத்துலயே வர மாதிரி இருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம இப்பவே அதுக்கான மைண்ட் செட்ல இருக்கணும். ஓகேவா? RRB JE இருக்கு, RRB டெக்னீஷியன் இருக்கு, RRB ALP இருக்கு. அகைன் RRB ALP நீங்க ஆனா இந்த எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ண டேட்லாம் முடிஞ்சிருச்சு. RRB ALPக்கு முடிஞ்சிருச்சு. டெக்னீஷியன் JE இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு, வேணா நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனுக்கும் JEக்கும் RRB எக்ஸாம்ஸ் அடுத்து நமக்கு இருக்கு. ஓகேவா? சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க எல்லாமே என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே தமிழ்நாட்டில் கம்மியான ஃபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் சரிங்க சார், இந்த RRB எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்களுக்கு என்ன சார் அப்படின்னா டிசம்பர் மாசம் நமக்கு TNPSC ஆனுவல் பேனல் வந்துடும். ஓகேவா? வந்தாதான் அடுத்த வருஷம் என்ன எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் MAWSக்கான அடுத்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? MAWSக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் இருக்கு. TNPSC ஆனுவல் பேனல் வந்துட்டா திரும்ப அடுத்த வருஷம் இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம், ஏஇ லெவல் எக்ஸாம் TNPSC இருக்குமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நமக்கு வந்து இந்த நவம்பர் 15 எக்ஸாம் முடியல, அடுத்து ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு RRB NTPC அற்புதமான வாய்ப்பு இருக்கு. டிகிரிக்கு இருக்கு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க 12th படிச்சிருக்கணும். புரியுதா? அப்படிங்கிறப்ப RRBல ஒரு பல்கான எக்ஸாம்ஸ் அடுத்து இருக்கு. சோ அதுக்கு நீங்க அப்படியே மூவ் ஆன் ஆகிறது நல்லது. நான் திரும்ப சொல்றேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிங்க. நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டீங்க, அப்படியே போங்க. முடிச்ச பிறகு நான் சொல்றேன், ஏன்னா முடிச்ச பிறகு ஒரு கேப் எடுப்பீங்க, ஒரு பிரேக் எடுப்பீங்க, அது வேண்டாம். ஓகே, அது வேண்டாம். நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போற வரைக்கும் நீங்க எல்லாமே ஆஸ்பிரண்ட் தான். அது வரைக்கும் நம்மளோட பணி படிச்சுட்டே இருக்கதான். அடுத்தது என்ன எக்ஸாம் வந்துருக்கு நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும். புரியுதா? அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நீங்க போனீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னமோ 60% சேம் சிலபஸ் தான். புரியுதா? அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு சிலபஸ் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு எங்கேயாவது கை கொடுக்கும். சோ பி ஃபோக்கஸ்ட் RRB எக்ஸாம்ஸ். ஓகே, RRB எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்ப நமக்கு TNPSC அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் வரும். இதுக்கு நடுவே MAWS திரும்ப வரும். சோ அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. அதனால BE டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் ஒரி பண்ணாம படிச்சுக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? திரும்ப ஏ எக்ஸாம் இப்போ கொஞ்ச நாள் வருது, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். அப்படியே JDO MBA இதுக்கும் பண்ணுங்க. சேம் டைம் இந்த ஏஇ JDO மாடல் இன்ஸ்பெக்டர் அடுத்து MAWS வந்தா இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல மட்டும் உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கு, கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். 7708197281. ஓகேவா? இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.